ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாஸ்டர்மா நம்மை ஜெபத்திலே வழிநடத்துவார்கள். ஸ்தோத்திரங்கத்தாவே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோங்கத்தாவே. இந்த நாளிலே சபையார் நாங்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து உமக்கு ஆராதனை செலுத்த எங்களுக்கு நீர் கிருபை கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோங்கத்தாவே. ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு விசேஷமாக ஆசீர்வதித்து தாரும். ஒரு பாரம்பரியமான ஆராதனையாக இராமல் கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு பிரியமானதாக இருக்க நீர் அனுகிரகம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவர் நாமத்தை உயர்த்துங்கள் என்று இருக்கிறதே கர்த்தாவே. இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஆண்டவரே நன்றி உள்ள இருதயத்தோடு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறையா. ஆமாண்டவரே, உம்முடைய கிருபை மகா பெரியதையா. உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வருகிற தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அடியார்களையும் சபையின் மக்களையும் இந்த ஊழியத்தையும் உம்முடைய கிருபை ஒன்றே எங்களை தாங்கி ஆண்டவரே சூழ்ந்து கொண்டு எங்களை வழிநடத்தி வருகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே. ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய உண்மை தலைமுறைக்கும் இருக்கும்படியாய் இருக்கிறபடினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க தாவே. ஸ்தோத்தரிக்கிறோம். அடியார்களும் உண்மையும் உத்தமமாய் ஆண்டவரே உம்மை நேசித்து உம்மை சேவிக்க உம்மை பின் செல்ல எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் வேண்டுகிறோங்க தாவே. ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனையிலே பாடல், ஜெபம், தேவ செய்தி ஒவ்வொன்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக வேண்டுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் அசைவாடும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோங்க தாவே. ஆதி அப்போஸ்தல காலங்களில் நடந்த வண்ணம் இந்த நாட்களிலும் கர்த்தாவே வல்ல பெரும் காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உள்ளான மனுஷன் பலனடைய நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோங்க தாவே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. அடியார்களை சுத்திகரித்து இந்த நாளிலே பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகீனம் பலவீனமான பிள்ளைகளை சுகப்படுத்தி பலப்படுத்தும் இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் உதவி செய்கிற மக்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம். வைரஸினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீர் கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் பூர்ண விடுதலையும் சுகத்தையும் தரும்படியாய் வேண்டுகிறையா. எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உடைய நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இப்பொழுது நாம் பாடி தேவனை ஆராதிப்போம். நம்முடைய பாட்டு புஸ்தகத்திலே 389வது பாடல் உந்தன் துணை வரை மற்றும் 427வது பாடல் என் தேவன் இயேசுவுக்கே. இந்த 2 பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். நடத்திடுவார் இவர். முன்னேறி சுதந்தரிப்பாய் தேவ வாக்குகளை. பொன்னேசுராஜன் இவர், என்னாலும் துணைவரே. ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென். அன்பே
என் தேவன் இயேசுவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரமே. என்னோடு இருப்பவர்க்கே என்றென்றும் ஸ்தோத்திரமே. தேவனே நீர் நன்மை செய்தீர், ஸ்தோத்திர பலியை செலுத்திடுவேன். தேவனே நீர் நன்மை செய்தீர், ஸ்தோத்திர பலியை செலுத்திடுவேன். எந்தன் ஜெபத்தை கேட்டிடுவீர், தேவனே உமக்கே ஸ்தோத்திரமே. எந்தன் ஜெபத்தை கேட்டிடுவீர், தேவனே உமக்கே ஸ்தோத்திரமே. என் தேவன் இயேசுவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரமே. என்னோடு இருப்பவர்க்கே என்றென்றும் ஸ்தோத்திரமே. கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீர், ஆத்துமாவில் பலன் தந்தீர். கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீர், ஆத்துமாவில் பலன் தந்தீர். யாவையும் எனக்காய் முடித்திடுவீர், தேவனே உமக்கே ஸ்தோத்திரமே. யாவையும் எனக்காய் முடித்திடுவீர், தேவனே உமக்கே ஸ்தோத்திரமே. என் தேவன் இயேசுவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரமே. என்னோடு இருப்பவர்க்கே என்றென்றும் ஸ்தோத்திரமே. நெருக்கப்பட்ட வேளையிலும் நெருங்கிய நீர் அணைத்தீரே. நெருக்கப்பட்ட வேளையிலும் நெருங்கிய நீர் அணைத்தீரே. உறுதியாய் உம்மில் இருத்திடுவீர், தேவனே உமக்கே ஸ்தோத்திரமே. உறுதியாய் உம்மில் இருத்திடுவீர், தேவனே உமக்கே ஸ்தோத்திரமே. என் தேவன் இயேசுவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரமே. என்னோடு இருப்பவர்க்கே என்றென்றும் ஸ்தோத்திரமே. வாழ்ந்திடும் வாழ்க்கை உமக்காக உமது மகிமைக்காய் மாற்றிடுமே. வாழ்ந்திடும் வாழ்க்கை உமக்காக உமது மகிமைக்காய் மாற்றிடுமே. உந்தன் சாட்சியாய் மாற்றிடுவீர், தேவனே உமக்கே ஸ்தோத்திரமே. உந்தன் சாட்சியாய் மாற்றிடுவீர், தேவனே உமக்கே ஸ்தோத்திரமே. என் தேவன் இயேசுவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரமே. என்னோடு இருப்பவர்க்கே என்றென்றும் ஸ்தோத்திரமே. கண்மாலை மீட்பும் உதவியுமாம், நம்பிடும் தேவன் துணையானி. கண்மாலை மீட்பும் உதவியுமாம், நம்பிடும் தேவன் துணையானி. எந்தன் விளக்கை ஏற்றிடுவீர், தேவனே உமக்கே ஸ்தோத்திரமே. எந்தன் விளக்கை ஏற்றிடுவீர், தேவனே உமக்கே ஸ்தோத்திரமே. என் தேவன் இயேசுவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரமே. என்னோடு இருப்பவர்க்கே என்றென்றும் ஸ்தோத்திரமே. என்னோடு இருப்பவர்க்கே என்றென்றும் ஸ்தோத்திரமே. இப்பொழுது நாம் ஜெப நேரத்திற்குள் கடந்து செல்வோம். சகோதரி ஜீவமணி அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழிநடத்துவார்கள். ஹல்லேலூயா. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம்.
உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ சர்வ வல்லமை உள்ள தேவன். பயங்கர பராக்கிரமசாலியாய் எங்களோடு கூட நீர் இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன், நான் மாறிப்போகவில்லை என்று சொல்லி எங்களை ஆற்றி தேற்றிடும் தேற்றரவாளனாய் நீர் இருக்கிறீர். ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமையின் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், வெற்றி சிறந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருமித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். ஹல்லேலூயா. எல்லா துதி கனத்தையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே அதற்கு தகுதி உள்ளவர். நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம். நீரே பாத்திரராய் இருக்கிறீர். ஷாபா காணலரபா ரிகதுன மனகரப சாந்தரபல ரகதன மனகரப லீதராந்தர் பியாந்தரப ஷாப கபாரபர பௌதரப சாந்தரப லீரந்தரப நிக்ரோஷியா லாருதனா சாந்தரி கபௌதியா லிமரோதனா லிமரோதனா லிக்ரோதனா 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 லிமரோதனா சலராதுனா லிகரோதானியா கோரியா சாலனா லகனோ 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 சலரகதனோ ரிம்கோஷியா ரதுனிக்கயா சம்க்ரோல ரதியானமாகோ மியாங்குரு சப்ரோகனா லேகோலி கோலி யூஷாலினி மால்கோ ஷமிகோ ரிஹாந்து கரா ரீதான சலனோ ரிராதோனியா நான் உந்தன் தேவன், நான் உந்தன் தேவன், பயப்படாதே சிறு மந்தையே. நான் உந்தன் தேவன், நான் உந்தன் தேவன், பயப்படாதே சிறு மந்தையே. ரன்ஷோக்கியா லம்ரோஷியா ரிதானு ஷோலோகமோ ரிமௌனாக்கியா ரிமௌனாக்கியா ரிரோதான ஷல்ரோதனா கண்ணின் மணி போல் உன்னை நான் காப்பேன், உள்ளங்கையில் உன்னை வரைந்தேனே. பயப்படாதே என் ஜனமே, உன்னை என்றென்றும் காத்திடுவேன், என் வலக்கரத்தால் என்றென்றும் காத்திடுவேன். தாங்குவேனே ஏந்துவேனே சுமப்பேனே என்றீரே என் தேவனே. தாங்குவேனே ஏந்துவேனே சுமப்பேனே என்றீரே என் தேவனே. என் தேவனே ரீதனா ஷலனா லகனா ஷலனா ரீதனா ரீதனா ரீதன ஷலா ஓரதியா ருதன ஷலருனா. என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் உனக்கு நான் செய்வேன் என்பதே வாக்கு தத்தம். அதை பிடித்து கொள், என்னோடு பேசுவாயாக. நான் வாக்கை நிறைவேற்றும் தேவன். ரீதன ஷலனரதுனா ரேகோ மருதன சங்க பௌதன மரகந்துரிக்க பௌதியா. நான் உன் தேவனாகிய கர்த்தர், உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். உன்னுடைய பலவீனத்தை குறித்து நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கு பலப்படுத்துகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னுடைய பலவீனத்திலே அவரை நோக்கி நீ பார்க்கும் பொழுது உன்னை பலப்படுத்துவார், அல்லது அந்த பலவீனத்தை தாங்கத்தக்க கிருபையை உனக்கு கொடுப்பார். ஈமா கருதனமா ஷலரி கபௌதியா. பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பாதுகாக்கிறவர். செட்டைகளின் மறைவிலே வைத்து என் ஜனத்தை இதுவரையிலும் நான் நடத்தி வருகிறேன். என் ஜனங்கள் என் செட்டைகளின் நிழலில் இருக்கிறார்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களை நான் காப்பேன்.
அவர்களுக்கு வேண்டிய உதவியை நான் செய்வேன். அவர்கள் என்னால் மறக்கப்படுவது இல்லை. ரிமோகோ ஷலரியா லக்ரோதனா. ஆனாலும் என் ஜனங்கள் வேதனையும் கண்ணீருமாய்தான் இருக்கிறார்கள், கலங்குகிறார்கள், என்ன நடக்குமோ என்று பயப்படுகிறார்கள். குடும்பத்தில் என்ன சம்பவிக்குமோ பயப்படுகிறார்கள். தேவஜனத்தின் மத்தியில் என்ன சம்பவிக்குமோ பயப்படுகிறார்கள். ஆனாலும் என் ஜனங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ரிமோகோ ஷயாங்கரபௌதரவா ரதுனிபிக்கரபௌதலரதியாங்கரவா. ஆபிரகாமின் விசுவாசம் இந்த நாளிலே உங்களுக்கு வேண்டும். நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும், நம்புகிறதற்கு அந்த காரியத்தை குறித்து ஏதுவில்லாதிருந்தும் அவன் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த நாட்களிலே அவ்விதமான ஒரு ஆழமான விசுவாசம் கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலே காணப்பட வேண்டும். நம்புகிறதற்கு ஏதுவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே நீங்கள் இருக்கிறீர்கள். இதை நம்புகிறதற்கு ஏதுவில்லை. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், நம்புகிறதற்கு ஏதுவில்லாத போதும் நீங்கள் தேவனை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக இறங்கி காரியங்களை மாற்றுவார். ரிமாக்கோ ரதினா ஷலரியா லக்ரோதனா. கண்ணின் மணி போல் உன்னை அவர் காக்கிற தேவன். உன் இருதயம் அவரோடு சமாதானமாய் இருக்க வேண்டும். உன்னுடைய இருதயம் அவரோடு கூட சம்பாஷித்து கொண்டிருக்க வேண்டும். இரவிலும் பகலிலும் அதிகாலையிலும் தேவனுடைய ஆவியினால் நீ நிரப்பப்பட வேண்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாட்களிலே அதிகமான தேவனுடைய வல்லமையினால் தேவஜனங்கள் நிரப்பப்பட வேண்டும். ஆனால் சூழ இருக்கிற காரியங்களை அவர்கள் நோக்கும் பொழுது அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். அப்பொழுது சோர்ந்து போகிற வேளையிலே நீங்கள் கர்த்தருடைய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு அது ஏதுவல்ல. நீங்கள் உங்களை பலத்தினால் இடை கட்டி கொள்ள வேண்டும். விசுவாசத்தினால் மாத்திரமே நீங்கள் கடந்து செல்ல முடியும், மற்றபடி அல்ல. தேவனை விசுவாசிக்கும் போது தேவன் அதை கடந்து செல்வதற்கு வேண்டிய கிருபையை உங்களுக்கு கொடுப்பார், பலனை உங்களுக்கு கொடுப்பார், உங்களை தூக்கி எடுத்து நிறுத்துவார். நீங்கள் தாழ்த்தப்படுவதில்லை. ஷலரதுனைரி கபௌதியா கரபா லீதரந்தரபா சந்தரி கபௌதியா. நெருக்கமான சூழ்நிலைகளிலே மனிதர்கள் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு உங்கள் இருதயம் துவண்டு போக வேண்டாம். அதற்கு பதிலாக தேவன் வேதத்திலே என்னெல்லாம் வாக்குத்தத்தம் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு எழுதப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த நேரத்திற்கு எந்தெந்த வாக்குத்தத்தம் உள்ளதோ அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து தியானித்து கொண்டிருக்க வேண்டும், அதை சொல்லி கொண்டிருக்க வேண்டும். நீங்களோ யோசனை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், நீங்களோ கலங்கி கொண்டிருக்கிறீர்கள், நீங்களோ யாராவது உதவி செய்வார்களா என்று பார்க்கிறீர்கள். வடபுறத்திலிருந்து வருமோ தென்புறத்திலிருந்து வருமோ என்று உங்கள் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. எந்த புறத்திலிருந்து ஜெயம் வராது. தேவன் ஒருவரே ஜெயத்தை கொடுக்கக்கூடியவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதப்பட்டில்லையோ? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே ஜெயம் கொடுக்கிறவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கமடைகிறதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடையும். தேவஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஜபத்திலே செலவழிக்க வேண்டும், துதியிலே செலவழிக்க வேண்டும், வேத வசனத்தை வாசித்து அந்த நேரத்தை செலவழிக்க வேண்டும். மற்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறது போல உட்கார்ந்து ஒவ்வொரு காரியங்களாக நீங்கள் விவரித்து கொண்டிருக்கிறீர்கள், யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குமா? ஒரு மாற்றமும் உண்டாகாது. பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கும்போது மாத்திரமே விடுதலை உண்டாகும் என்று உன் தேவனாகிய கர்த்தர், உன்னை சிருஷ்டித்தவர் சொல்லுகிறார். ரீமா கமௌதியா. அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே ஜெயம் கொடுக்கிறவர். உம்மாலே ஜெயம் வரும். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம். நீர் உதவி செய்கிறவர், குற்றங்களை மன்னிக்கிறவர், இரக்கம் பாராட்டுகிறவர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாளின் ஆராதனையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும். நாளிலே பாடுகிற பாடல்கள், ஜெபங்கள், துதிகள், கர்த்தாவே வேத வசனங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்தால் நீர் பேசும். நீர் உம்முடைய ஜனத்தோடு பேசும். உம்மை அறியாதவர்களோடு கூட நீர் பேசும். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாள். கர்த்தாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மாறுதல் உண்டாகும்,
நாங்கள் விசுவாசிக்கிறோம். மாறுதல் உண்டாகும், நாங்கள் விசுவாசிக்கிறோம். ரீமா கரபௌதியாலபா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று இருக்கிறது. நன்றியோடு கூட நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். நாளிலே தேவ ஜனத்தை நீர் பலப்படுத்துவீராக, அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. தேவனுடைய வருகைக்கென்று ஒரு புதிய அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். பறக்கிறதற்கு ஏதுவாக தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளட்டும். பலவீனங்கள், சுகவீனங்கள் இவைகளை வைத்து கர்த்தாவே சத்துருவானவன் தேவனை நெருங்க விடாதபடி செய்கிறான். அப்படிப்பட்ட எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் முறியடித்து ஜெபிக்கிறோம். எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறோம். நன்றியோடு கூட நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு கூட நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு வழியாய் வருகிற சத்துருவை நான் 7 வழியாய் விரட்டி அடிக்கிறவர். சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுக்கிற தேவன். ஷபலர கதோன மகரதியா ரிமகரபா ஷபலர தரபா சாந்தரி கபௌதியா, இதுவரையில் நான் உன்னை நடத்தினேன், உனக்கு சந்தேகம் வேண்டாம், இன்னமும் நான் நடத்துவேன். இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் உன்னை நான் நடத்துவேன். ரிபா கரூதியில மர ஷலரியா, இதுவரையிலும் நான் உனக்கு ஜெயம் கொடுத்து வந்தேன், இனிமேல் எப்படி இருக்குமோ என்று பயப்படுகிறீர்கள், இனிமேலும் உங்களுக்கு நான் ஜெயம் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது என்னுடைய ஸ்தலம், இது நான் வாசம் பண்ணுகிற இடம் என்று தேவன் சொல்லுகிறார். ரெபாக்கரோ ஷாலரியா தீரபௌ சந்தரி கபௌதியா. அன்பின் பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும். சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் ஆயுசு நாட்களையும் பெருக பண்ணுவீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எல்லா ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களுக்கு வேண்டிய சுகம், பலன், ஆயுசு, ஜீவன் எல்லாவற்றையும் தாரும். உம்முடைய நாமத்துக்கென்று சிறிய காரியத்தை செய்தாலும் அவர்களும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான். ஷபியா கனமல ரதுரிபியா லகரந்தரபா நீதரபா சாந்தரபா, அதற்கேற்ற பலனை அவர்கள் அடைவார்கள். மெலக்கோ ஷாக்யாக்கரபா க்ரோதியா லிமரதரபா சாந்தராதியா. கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தில் காணப்படுகிற வைரஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழகத்துக்காக ஜெபிக்கிறோம். சென்னைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வைரஸை நீர் முற்றிலும் எடுத்து போடும் ஐயா. பரிபூர்ண விடுதலையை தாரும். மருத்துவமனைகளிலே வேதனையோடும் கண்ணீரோடும் படுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிபூர்ணமான சுகத்தை கொடும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் அவர்களை நீர் ஏற்றுக்கொள்ளும். நன்றியோடு கூட நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசிகளுக்கு வேண்டிய பலனையும் கிருபையும் இந்த நாட்களுக்கு அதிகமாய் நீர் தந்தள்ளும். ஆண்டவரே, நான் உன் பரிகாரி என்று சொன்னீரே, நீர் இந்த நாட்களிலே தேவஜனத்துக்கு பரிகாரியாய் இருக்கிறபடியினால் நன்றியோடு கூட நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு ஔஷதமாய் இருக்கிறீர். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். நன்றியோடு கூட நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் ஆண்டவர். உலகத்தின் எல்லா தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்திலே காணப்படுகிற அந்த வைரஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேசத்திலும் கர்த்தாவே எத்தனையோ மக்கள் கர்த்தாவே ஆண்டவரே வேதனையோடு இருக்கிறார்கள் ஐயா. மருத்துவமனைகளிலே அவர்களுக்கு நீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சிருஷ்டித்த இது உம்முடைய ஜனம், நீர் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் தேவ வசனத்தை நாம் கேட்போம். இன்றைக்கு தேவ செய்தியினுடைய தலைப்பு நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புகிற சத்தியங்கள், ட்ரூத்ஸ் தட் பில்ட் அவர் ஃபெய்த். இந்த நாட்களிலே அதிகமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் பலப்படுத்தி கொள்ள வேண்டும், கட்டி எழுப்ப வேண்டும். காரணம், நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். ஆகவே இந்த நாட்களிலே நாம் பிழைக்கும்படி நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்ப வேண்டும். இந்த விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த விசுவாசத்தை கொண்டுதான் நம்முடைய சத்ருவையும் எல்லா அக்னி ஆஸ்திரியங்களும் நாம் அழித்து போட முடியும். காரணம், விசுவாசம் ஒரு கேடகமாக நம்மை பாதுகாக்கிறது. ஆகவே இந்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நமக்குள்ளே உருவாக்குகிறது. ஆகவே இந்த நாளிலே நம்முடைய விசுவாசத்தை
கட்டி எழுப்புகிற சத்தியங்களை வேத வசனத்திலிருந்து நாம் தியானிப்போம். முதலாவதாக, கர்த்தர் எளியவர்களின் கூப்பிடுதலை கேட்கிறார். God hears the cry of the poor. வேதத்திலிருந்து சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம், சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 24வது வசனம், ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4வது வசனம், இந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 12:5. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 22:24. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஏசாயா 25:4. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். இந்த வசனங்களிலே வேதம் என்ன சொல்கிறது? எளிய மக்கள் கூப்பிடும் கூக்குரலை தேவன் கேட்பார். அவர்களுடைய கண்ணீரை கண்டு ஆண்டவர் எழும்பி கிரியை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய உபத்திரவத்தை ஆண்டவர் அசட்டை பண்ணுகிற தேவன் அல்ல, அதை அற்பமாய் எண்ணுகிற தேவன் அல்ல, தம்முடைய முகத்தை மறைத்து கொள்ளுகிற தேவன் அல்ல. நாம் கூப்பிடும் பொழுது நமக்கு செவி கொடுக்கிற தேவன். இந்த உலகத்திலே பல நேரங்களிலே நாம் உபத்திரவப்படும் பொழுது மற்றவர்கள் நம்முடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணுவார்கள், அதை அசட்டை பண்ணுவார்கள். நாம் உபத்திரவத்தில் இருக்கும்பொழுது தங்களுடைய முகத்தை மறைத்து கொள்வார்கள், நம்மை விட்டு விலகி இருக்க வேண்டும், தங்களை மறைத்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய உபத்திரவ நேரங்களிலே நம்மை விட்டு தூரமாக இருக்க விரும்புவார்கள். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. நம்முடைய உபத்திரவத்தின் நேரத்திலே நம்மை அற்பமாய் எண்ணாமல் அசட்டை பண்ணாமல் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்காமல் நாம் கூப்பிடும் பொழுது நமக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு பெரிய வெள்ளம் போல கொடிய மக்கள் நமக்கு விரோதமாய் வரும்பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு அடைக்கலமாக இருக்கிறார், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் இருக்கிறார். ஆகவே ஏழைக்கு பெலனும் திடனுமாய் இருக்கிற தேவன். இந்த நாட்களிலே அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒருவேளை இந்த உலகத்திலே மற்றவர்கள் நம்மை வெறுத்து, நம்மை புறக்கணித்து, நம்மை ஒதுக்கி வைத்து, நம்மை அசட்டை பண்ணி காணப்பட்டாலும் இந்த நாட்களிலே நம்முடைய தேவன் ஏழைகளின் கதறலை கேட்கிற தேவன். ஆகவே நம்முடைய விசுவாசம் இந்த நாட்களிலே தேவன் மீது நாம் வைக்க வேண்டும். அவர்தான் உண்மையாய் நம்மை நேசிக்கிறவர், நம்மை விசாரிக்கிறவர், நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக, தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறவர். God fights our battles. யோபு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 16வது வசனம், எரேமியா 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம், ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம்,
சங்கீதம் 102 அதிகாரம் 13வது வசனம். இந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யோபு 5:8-16. ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அவர் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி வெளிநிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடக்கக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். திரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையிலே இரவில் தடவுகிறது போல தடவி திரிகிறார்கள். ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பெலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். அதனால் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு, தீமையானது தன் வாயை மூடும். எரேமியா 20:11-13. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளின் திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். ஏசாயா 41:10-13. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அருமையானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் தேவனை நாடி நம்முடைய நியாயத்தை தேவனிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் ஆராய முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை நமக்காக செய்கிறார். நமக்கு விரோதமாக எவ்வளவு தந்திரமாக மறைவாக மக்கள் கிரியை செய்து நம்மை அழிக்க முயற்சி செய்தாலும் நம்முடைய தேவன் தந்திரக்காரருடைய காரியங்கள் வாய்க்கக்கூடாதபடி அதையெல்லாம் அபத்தமாக்கி போடுகிறார். ஆகவே நாம் தேவனை நாடி தேவனுடைய கரத்திலே நம்முடைய நியாயத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்காக தேவன் யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். ஒரு பயங்கர பராக்கிரமசாலியாக தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகவே நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் இடறி விழுவார்கள். அவருடைய காரியங்கள் ஒன்றும் வாய்க்காதபடி, அவளுக்கு ஒரு பெரிய வெட்கம் அவமானம் உண்டாகும்படி தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறவர். நாம் இந்த நாட்களிலே அதை விசுவாசிக்க வேண்டும். தேவன் தம்முடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறார். நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்களுடைய காரியங்கள் வாய்க்காதபடி, நமக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்புகிறவர்கள் தேடியும் காணப்படாத அளவுக்கு தேவன் அவர்களை முற்றிலுமாய் அகற்றுவார். ஆகவே இந்த நாட்களில் அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நமது வலது கரத்தை தேவன் பிடித்து, நீ பயப்படாதே, நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் தேவன் எழும்பி நமக்கு தயவு காட்டுவார், நமக்கு இரக்கம் பாராட்டுவார், நம் மீது கிருபை வைப்பார். அந்த சத்தியங்களை, அந்த வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும்.
மூன்றாவதாக, தேவன் தம்முடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். God fulfills his promises. எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 19 21, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35வது வசனம், 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். இந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். என்னாகமம் 23:19 முதல் 21. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. மத்தேயு 24:35. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ. ஆகவே இந்த நாட்களிலே நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். மனிதர்கள் வாக்கு கொடுத்து நிறைவேற்றாமல் போகலாம், ஆனால் தேவன் தம்முடைய வாக்கு தத்தங்களை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அந்த ஒரு ஆழமான விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது ஒருவரும் அதை மாற்றவே முடியாது. காரணம், தேவனை விட வல்லமை உள்ளவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதம் நம் மீது இருக்கும் பொழுது எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அதை மாற்ற ஒருவராலும் முடியாது. ஆகவே நாம் அதை விசுவாசிக்கணும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிந்து போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. ஆகவே இந்த நாட்களிலே நாம் முழு விசுவாசத்தோடு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து அதை சுதந்தரிக்க வேண்டும். நான்காவதாக, தேவன் தமது மனதை மாற்றிக்கொள்வதில்லை. God does not change his mind. ரோமர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம், மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனம், யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 13வது வசனம். இந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 11:29. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. மல்கியா 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் நிர்மூலமாகவில்லை. யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஏசாயா 43:13. நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வரங்களும் தேவனுடைய அழைப்பும் மாறாதவைகள். தேவன் நம்மை அழைக்கும் பொழுது, தேவன் தம்முடைய வரங்களை கொடுக்கும் பொழுது அதை மாற்றிக்கொள்ளுகிற தேவன் அல்ல. என்றும் அந்த வரங்கள், அந்த அழைப்பு நமக்கு நிலைத்து நிற்கிறதாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் மாறாத தேவன். ஆகவே தான் இந்நாள் வரை தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். காரணம், அவருடைய அன்பு, அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய உடன்படிக்கை மாறாத ஒன்று. இந்த நாட்களிலே அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த மாறாத தேவன்
எது மாறினாலும் எவர்கள் மாறினாலும் மாறாத தேவன் நம்மோடு இருந்து இந்நாள் வரை நம்மை வழிநடத்தி வருகிறார். யோபிலே வேதம் சொல்லுது, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த நாட்களிலே நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம குடும்பத்திலே தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. காரணம், ஒருவரும் அதை மாற்றவே முடியாது. ஏசாயா 43:13 நாம் வாசித்தோம், என்னுடைய கரம் கிரியை செய்யும் பொழுது அதை ஒருவராலும் மாற்றவே முடியாது. ஆகவே தேவன் நமக்காக இருக்கும் பொழுது, தேவன் நமக்காக கிரியை செய்யும் பொழுது ஒருவரும் அதை மாற்றவே, காரணம் அவர் மாறாத தேவன். இந்த நாட்களிலே சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், உலகத்திலே நடக்கும் காரியங்கள் மாறி இருக்கலாம், மனிதர்கள் மாறி இருக்கலாம். ஆனால் தேவன் மாறாத தேவனாக நம்மோடு அவர் இருக்கிறார். ஐந்தாவதாக, தேவன் நம் சார்பில் நமக்காக பரிந்து பேசுகிற தேவன். God speaks on our behalf. ஏசாயா 54:17 ரோமர் 8:31-34 இந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரோமர் 8:31-34. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. வேதம் என்ன சொல்லுகிறது? நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். நமக்கு விரோதமாக பேசப்படும் எந்த நாவையும் நாம் குற்றப்படுத்தும். இது தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு சுதந்திரமாக அவரால் அவர்களுக்கு கொடுக்கப்படும் நீதி என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக ஒப்பு கொடுத்த தேவன் நிச்சயமாக மற்ற எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுப்பார். ஆகவே தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்பொழுது நமக்கு விரோதமாக பேசுகிறவர்கள், குற்றம் சாட்டுகிறவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், தேவன் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் தேவனுடைய வலது பாரசத்தில் இருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆகவே நம் சார்பாக பேச தேவன் இருக்கிறார். சில நேரத்திலே நாம் வேதனைப்படுகிறோம், எனக்காக பேச யாரும் இல்லையே, எனக்கு விரோதமாய் பேசுவதற்கு அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் என் பட்சமாக என் சார்பாக பேசுவதற்கு யாரும் இல்லையே என்று வேதனைப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்காக இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசும்படி, நமக்காக வேண்டுதல் செய்யும்படி, நம்முடைய சார்பாக தேவனுடைய இரக்கம் தயவு நமக்கு கிடைக்கும்படி, நம் பட்சத்திலே நம்மை விடுவிக்கும்படி, நமக்காக பேசும்படி தேவன் இருக்கிறார். இந்த நாட்களிலேயே நாம் அதை முழு இருதயத்தோடு நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆறாவதாக, தேவன் நமக்கு தெய்வீக ஞானத்தை கொடுக்கிறார். God grants us divine wisdom.
லூக்கா 21ஆம் அதிகாரம் 14-15, மார்க் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம், லூக்கா 12ஆம் அதிகாரம் 11-12, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 19-20. இந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 21:14-15. ஆகையால் என்ன உத்தரவு சொல்வோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். மார்க் 13:11. அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும்போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்நாழிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். லூக்கா 12:11-12. அன்றையும் ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துரைத்தனத்தார்களுக்கும் அதிகாரமுள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி எண்ணத்தை மாறுத்திரமாக சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். மத்தேயு 10:19-20. அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் எண்ணத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். வேதம் என்ன சொல்கிறது? நாம் தேவனுக்காக பாடுகளை அனுபவிக்கும் பொழுது, துன்பப்படும் பொழுது, உபத்திரவத்தை சகிக்கும் பொழுது, அந்த நேரத்திலே ஒரு தெய்வீக ஞானம் நம்மை நிரப்பும். என்ன பேச வேண்டும் என்று நாம் கலங்கி கொண்டு இராதபடி தேவனுடைய ஆவியானவர் அந்த நேரத்திலே நம் மூலமாய் பேசுவார். ஆகவே இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலவித எதிர்ப்புகள், உபத்திரங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தேவன் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம், ஒரு தெய்வீக ஞானத்தை நான் உங்களுக்கு தருவேன். எந்த நேரத்திலே எப்படி நாம் பேச வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஞானம் இந்த நாட்களிலே விசேஷமாக தேவன் நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே நாம் சந்திக்கும் எல்லா காரியங்களிலும் தேவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். 7வதாக, தேவன் நாம் சத்ருவை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். God is greater than the enemy. தானியேல் 6ஆம் அதிகாரம் 19-23 வாசிக்க கேட்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், மத்தேயு 28:18வது வசனம், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18-19. இந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 6:19-23. காலமே கிழக்கு வெளுக்கும்போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி,
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 16:18-19. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இந்த வசனங்களிலே வேதம் என்ன சொல்லுகிறது? தானியேல் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த ஒருவன். ஆனால் அவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் சூழ்ச்சி செய்து அவனுக்கு தீமை செய்யும்படி கிரியை செய்து தானியேலை சிங்க கெபியிலே போடும்படி செய்தார்கள். ராஜா அவர்கள் தானியேலை அதிகமாய் நேசித்து எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சித்தும் ராஜாவால் தானியேலை காப்பாற்ற முடியவில்லை. மிக துக்கத்தோடு இரவெல்லாம் அந்த ராஜா கழித்து அதிகாலையிலே வருகிறார். அப்பொழுது அவர் மிகுந்த துக்கத்தோடு அவர் கதறி சொன்ன காரியம், தானியேலே, உன் தேவன் உன்னை காப்பாற்றினாரா? அப்பொழுது தானியேல் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி இந்த சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டார். ஆகவே எவ்வளோதான் தானியேலுடைய சத்துருக்கள் அவனை அழிக்க வேண்டும், எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும், எத்தனை தீமை செய்தாலும், தானியேலுடைய தேவன் அவனுடைய சத்துருக்களை காட்டிலும் மேலானவராய் இருந்தார். ராஜாவாக தானியேலை விடுவிக்க கூடாமல் போனாலும் தேவன் தானியேலை விடுவித்தார். ஆகவே இந்த நாட்களிலே அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய சத்துருக்களை பார்க்கிலும் நம்முடைய தேவன் பெரியவராய் இருக்கிறார். அதே தான் வேதம் சொல்கிறது. உங்களில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கவனை பார்க்கிலும் பெரியவர். உலகத்தில் யார் இருந்தாலும் சரி, நமக்குள் இருக்கிற தேவன் அவர்களை விட பெரியவராக இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு உள்ளது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். பூமியில் எதை கட்டுகிறீர்களோ பரலோகத்தில் கட்டப்படும், பூமியில் எதை அவிழ்க்கிறீர்களோ பரலோகத்திலும் அவிழ்க்கப்படும். ஆகவே இந்த நாட்களிலே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா சத்ருவின் கிரியைகளை நாம் கட்டி ஜெபிக்க வேண்டும். அதே அதிகாரத்திலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களை அவிழ்த்து அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிக்க வேண்டும். இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும். ஆகவே தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவன். இந்த நாட்களிலே நம்மை பலப்படுத்துகிற சத்தியங்கள் என்று நாம் தியானித்தோம். முதலாவதாக, ஏழைகளுடைய கூக்குரலை, விண்ணப்பத்தை தேவன் கேட்பார். அதை அசட்டை பண்ண மாட்டார், புறக்கணிக்க மாட்டார், தம் முகத்தை மறைக்க மாட்டார். அவர்களுக்கு அடைக்கலமாக ஒரு விடுதலை தந்து அந்த நேரத்திலே அவர்களுக்கு சகாயம் செய்வார். இரண்டாவதாக, தேவன் நம்முடைய யுத்தங்களை அவர் நடப்பிப்பார். நமக்காக அவர் யுத்தம் செய்வார். பயங்கர பராக்கிரமசாலியாக நமக்காக அவர் இருக்கிற தேவன். நம்முடைய நியாயத்தை அவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்கும் அப்பொழுது ஆராய முடியாத பெரிய, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். மூன்றாவதாக, தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நான்காவதாக, தேவன் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளுகிற தேவன் அல்ல. நமக்கென்று அவர் என்ன செய்ய வேண்டும்
என்று அவர் தீர்மானித்தாரோ அதை நிறைவேற்றுவார். அவருடைய அழைப்பு, அவருடைய வரங்கள் எல்லாம் மாறாதவைகள், என்றும் நம்மோடு அவைகள் இருக்கும். ஐந்தாவதாக, தேவன் நமக்காக பரிந்து பேசுவார். எப்படிப்பட்ட மக்கள் நமக்கு விரோதமாக பேசினாலும் நம் பட்சமாக நமக்காக பரிந்து பேசுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆறாவதாக, தெய்வீக ஞானத்தை இந்த நாட்களிலே ஆண்டவர் தருவார். எப்படிப்பட்ட உபத்திரவங்கள், எதிர்ப்புகள் நாம் சந்தித்தாலும் அந்த நேரத்துக்கு என்ன பேச வேண்டும் என்ற ஒரு ஞானம் இந்த நாட்களிலே நம்மை நிரப்பும். ஏழாவதாக, சத்ருவை பார்க்கிலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த நாட்களிலே நாம் அதை விசுவாசித்து நம்முடைய விசுவாசம் பலப்படும்படி வாக்குத்தத்தங்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அப்பொழுது சகலத்தையும் மேற்கொள்ளும்படி தேவன் நமக்கு கிருபை செய்வார். வேதம் அதை தான் சொல்கிறது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்திலே நாம் எதை சந்தித்தாலும் அதை மேற்கொள்ளும்படி தேவனுடைய விசுவாசம் நம்மை நிரப்ப வேண்டும். பொல்லாங்கனையும் எல்லா அக்னியாஸ்தங்களும் அவித்து போடும்படி விசுவாசம் என்னும் கேடகத்தை இந்த நாளிலே நாம் பிடித்து கொள்ள வேண்டும். விசுவாசம் தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது நமக்குள்ளே வரும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த நாளிலே நாம் கேட்ட ஒவ்வொரு சத்தியமும், ஒவ்வொரு வசனத்தையும் நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வோம். இதை விசுவாசிப்போம். நம்முடைய விசுவாசம் பலப்படும். அப்பொழுது சகலத்தையும் மேற்கொள்ளும்படி தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆகவே இந்த நாளிலே நாம் ஒருமனப்பட்டு இந்த விசுவாசத்தினாலே சகலத்தையும் மேற்கொள்ளும்படி தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். அதற்கு பிறகு நம்முடைய பாட்டு புஸ்தகத்திலே 429வது பாடல், சிங்காசனத்தில் வீற்றும் என்ற பாடலை நாம் பாடுவோம். இப்பொழுது நாம் ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே எங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்பும் சத்தியங்களை தியானிக்கும்படி நீர் தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று நீர் சொன்னீர். இந்த நாட்களிலே ஒவ்வொருவரும் சந்திக்கும் சவால்கள், போராட்டங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் பெறும்படி, வெற்றி சிறக்கும்படி ஒரு விசுவாசம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் மீது மனதுருகிற தேவன், நாங்கள் கூப்பிடும்பொழுது செவி கொடுக்கிற தேவன், எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன், எங்கள் மீது தயவு இரக்கம் பாராட்டுகிற தேவன், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். இந்த நாட்களிலே ஆண்டவரே, நாங்கள் மனிதர்களை சார்ந்து வாழாதபடி உம்மையே சார்ந்து, உம்மையே பற்றி கொண்டு, உம்முடைய வசனங்களை விசுவாசித்து, உம்முடைய வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி சகலத்தையும் மேற்கொள்ளும்படி இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. சோர்ந்து போன ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். தேவ வல்லமை அவர்களை நிரப்பட்டும். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் எழும்பி முன்னேறி செல்லும்படி கிருபை தருவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.
Today we are going to meditate on the topic truths that build our faith. We are living in times where we need to be strong in our faith. It is our faith that will help us to win victories in this world. The just shall live by faith. And faith comes by hearing the word of God. So this morning, let us hear the truths that will build our faith. Number one, God hears the cry of the poor. Number two, God fights our battles. Number three, God fulfills His promises. Number four, God does not change His mind. Number five, God speaks on our behalf. Number six, God grants us divine wisdom. Number seven, God is greater than the enemy. First of all, God hears the cry of the poor. In this world, many times the poor may be ignored. People may not hear or respond to the cry of the poor. The poor may be despised, rejected, and forsaken. But God hears the cry of the poor. Psalms 12, verse 5. The Lord will arise to save the poor. Psalms 22, verse 24. The Lord does not despise or ignore the suffering of the afflicted. He does not hide His face from them. But when he cries, the Lord hears him. Isaiah 25, verse 4. You have been a refuge for the poor, a refuge for the needy in their distress, a shelter from the storm and a shade from the heat. For the breath of the ruthless is like a storm driving against the wall. When the ruthless people come against the poor and the needy, the Lord is a refuge. He is the shade from the heat. He is the shelter from the storm. So no matter who ignores the cry of the poor, we have a God who hears and answers the cry of the poor and the needy. Secondly, God fights our battles. Job 5, 8 to 16 says, when we commit our cause to Him, He will perform mighty wonders without number. He destroys the plans of the crafty, and they are unable to do the evil they want to do to us. Jeremiah 20, verse 11 to 13, the Lord is with me as a mighty warrior. Therefore my enemies, my persecutors will stumble and fall. They will not be able to fulfill what they want to do. Isaiah 41, verse 10 to 13, don't be afraid. I will uphold you with the right hand of my righteousness. All who come against you will be as nothing. They will perish. Even if you search for them, you won't find them.
because the Lord will uphold your right hand and tell you, I will help you. Psalms 112 verse 13, the Lord will arise and show favor to us. Let us believe these promises. The Lord is fighting our battles. Thirdly, God fulfills His promises. Numbers 23:19 to 21, the Lord is not a man to lie or change His mind. Whatever He said, He will fulfill. And when He has blessed us, nobody can change it. No matter how hard they try, what all efforts they do, nobody can change what God has blessed. Matthew 24:35, even if heaven and earth pass away, His words will not pass away. 2 Corinthians 1:20, all the promises are yes and amen. So let us believe God's promises. God will fulfill what He promised. Fourthly, God does not change His mind. Romans 11:29, all the gifts and the calling of God cannot be changed. Malachi 3 and verse 6, the Lord does not change. And that is the reason we have been protected. Because no matter who changes or what changes, God does not change. His faithfulness, His love, His covenant, they don't change. That is the protection that we have. Job 42 verse 2, Lord, nobody can stop what you want to do. Isaiah 43:13, when I want to act, who can stop it? Who can change it? So let us believe that we have an unchanging God. No matter everything is changing in this world, one thing we have, a God who does not change. Let us put our faith in Him. Fifthly, God speaks on our behalf. Isaiah 54:17, no weapon formed against you will prosper. Every tongue that rises against you will condemn. This is the heritage of the servants of the Lord, and the righteousness is from Him. Romans 8:31 to 34. If God is for us, who can be against us? If He spared not His Son for us, how shall He not freely give us everything? Who can accuse us? It's the Lord who is speaking on our behalf. He is our intercessor. He is pleading on our side. When He is speaking for us, who can accuse us? Let us not be discouraged by those who are accusing us, who are speaking against us. Let us put our faith in our God. He is speaking for us. He is speaking on our side. And let us trust in Him. He will deliver us. Sixthly, God grants us divine wisdom. In these days, where there's persecution against the people of God, God will fill us with divine wisdom. Luke 21:14 and 15, Mark 13, verse 11, Luke 12:11 and 12, Matthew 10:19 and 20. The Bible says, when you are persecuted, don't worry. The Lord will give you the divine wisdom at that time what you must say, because it is not you, it is the Spirit of God that will speak through you. Let us trust in Him for such divine wisdom in our life. And seventhly, God is greater than the enemy. Daniel 6:19 to 23. Daniel was a man who feared God, and yet he had enemies
who wanted to destroy him. They made very cunning plans and put him in the lion's den. And even the king who wanted to save Daniel could not do that. But the Lord sent his angel and shut the mouth of the lion, and nobody could harm him. No matter how powerful enemies he had, the Lord is greater than all our enemies. 1 John 4:4. Greater is he that is in you than he that is in the world. Matthew 28:18. All authority in heaven and in earth is given to me. Matthew 16:18 and 19. I give you the keys of the kingdom. Whatever you bind on earth will be bound in heaven. Whatever you loose on earth will be loosed in heaven. We must use that authority to bind every work of the enemy so that they are paralyzed. They cannot accomplish what they want to do. And must use the same authority to release God's blessings. Whatever hindrances are there, whatever delays are there, let us use that authority to release all the blessings that God wants us to have. Therefore, let us believe these truths that build our faith. Number one, God hears the cry of the poor. He does not despise, he does not ignore, he doesn't hide his face. He hears the poor when they cry to him. Number two, God fights our battles. We must commit our cause to him. He will do marvelous things. He will destroy all the plans of the enemy. Number three, God will fulfill his promise. What he said he will do. He is not a man to lie. Number four, God does not change his mind. His gifts, his callings cannot be changed. No one can stop what God wants to do. Number five, God speaks on our behalf. No matter who speaks against us, let us hear the voice of God. He is speaking on our behalf. He is interceding for us to bring deliverance for us. Number six, the Lord will give us divine wisdom. In the last days, there's so much persecution against the people of God. God will give us divine wisdom to say what we should say in those times. And seventhly, God is greater than the enemy. No matter what enemy we face, the Lord who is in us is greater than anyone in this world. No one is greater than God. All power and authority is in the hands of Jesus. Let us believe that. Let us bind the works of the enemy. Let us release the blessings of God. Let us claim all these blessings. Let us be strong in our faith. The just shall live by faith. This is the victory that overcomes the world, even your faith. It is the shield of faith that will quench all the burning arrows of the enemy. This morning, no matter what we face, let us rise up in faith. Let us conquer them. Let us believe the promises of God. And let us claim it this morning. Shall we look to God in a word of prayer, and after that let us sing the hymn 19, What a Friend We Have in Jesus. Shall we pray? Heavenly Father, we come to you this morning in the wonderful name of Jesus. We thank you that you are a God who loves us, who protects us and delivers us. You have been our foundation. You have been our rock.
You've promised never to leave us nor forsake us. In these challenging days, we pray that our faith in you would be strong, because you are a God who hears the cry of the poor, the God who fights our battles, the God who pleads for us, the God who fulfills his promises, the God who does not change, the Lord who is greater than every enemy we may face. Let us put our trust in thee, O Lord. We pray especially for those who have been discouraged, who have been carrying heavy burdens. This day may your hand strengthen them, Lord. Deliver them. Let them see your wonders, your miracles, your deliverance. Let them see your glory. Lord, as we put our trust in you, you promised if you believe, you will see the glory of God. We believe you. We believe your word. We believe your promises. Let your glory be revealed in the lives of your children. We commit them into your hand. We pronounce your blessing over them. We give you all the praise and glory. In Jesus' name we pray. Amen. What a friend we have in Jesus. All our sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. Oh, what peace we often forfeit. Oh, what needless pain we bear. All because we do not carry everything to God in prayer. Have we trials and temptations? Is there trouble anywhere? We should never be discouraged. Take it to the Lord in prayer. Can we find a friend so faithful, who will all our sorrows share? Jesus knows our every weakness. Take it to the Lord in prayer. Are we weak and heavy laden, cumbered with a load of care? Precious Savior, still our refuge. Take it to the Lord in prayer. Do thy friends despise, forsake thee? Take it to the Lord in prayer. In his arms he'll take and shield thee. Thou wilt find a solace there. இந்த நாளின் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியால் நாமெல்லாம் ஒருமனப்பட்டு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளின் வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் விசுவாசித்து நம்முடைய விசுவாசம்
பலனடைந்து கட்டப்பட்டு சகலத்தையும் மேற்கொள்ளும்படி இந்த நாட்களிலே ஜெயமாய் முன்னேறி செல்லும்படி நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம். நாம் விசுவாசிக்கும் பொழுது ஜெபத்தில் கேட்டுக்கொள்ளுகிறெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு நாம் ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் உம்மை ஆராதிக்கும்படி, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கைக்கு கண்மலையாக திட அஸ்திபாரமாக இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஏழையின் கூக்குரலை கேட்கிற தேவன், பயங்கர பராக்கிரமசாலியா எங்களோடு இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு. இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய தேவைகளை சந்திப்பீராக. ஒவ்வொருடைய கண்ணீரை துடைப்பீராக. சோர்ந்து போன உள்ளங்களை பலப்படுத்துவீராக. இந்த நாட்களிலே ஒவ்வொருவரையும் எழும்பி பிரகாசிக்கும்படி செய்வீராக. உடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கும்படி, உடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக ஒரு திறந்த வாசலை வைப்பீராக. ஒவ்வொருவரும் முன்னேறி செல்லும்படி மேல்மேலும் ஒவ்வொருவரையும் உடைய கரம் இந்த நாட்களிலே உயர்த்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீமைக்கு பொல்லாப்புக்கு விலக்கி காப்பி, எல்லா வாதை நோய்க்கு விலக்கி காப்பீராக. பிள்ளைகளை ஆசீர்வதியும், இரத்த கோட்டைக்கு மறைத்துக்கொள்ளும். தேசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் ஆளுகை செய்வீராக. உலகத்திலே ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எல்லா அழிவை நீக்கி ஒரு பெரிய ரட்சிப்பை இந்த நாட்களிலே கட்டளையிடும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்க நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.